தைலாபுரத்தில் ராமதாஸ் தனியரில் இருந்தபடியும் நீதிபதியுடன் அவரது அருகில் அன்புமணியும் நேரில் பேசி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவக்குமார், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். அதாவது அன்புமணி அவங்க கூட்டியுள்ள பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்க கோரிய வழக்குல ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோரை தனது அறையில் தனியாக சந்திப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற ஆனந்த் வெங்கடேஷ் அழைப்பு விடுத்திருந்தார். காலையில மாமல்லபுரத்துல நாளைக்கு நடைபெற உள்ள பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவானது கூறப்பட்டிருக்கு. அதுல என்னன்னா நாளைக்கு அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ள பொதுக்குழுவுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி ராமதாஸால நியமிக்கப்பட்ட மாநில பொதுச் செயலாளர் முரளி சங்கர் அப்படிங்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. மீண்டும் நம்முடன் இணைப்பில் செய்தியாளர் சிவக்குமார் உள்ளார். சிவக்குமார், தொடர்ந்து உங்களுடைய விவரங்களை பகிரலாம். அதாவது அன்புமணி அவங்க கூட்டியுள்ள பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்கக்கூடிய வழக்குல ராமதாஸ் மற்றும் அன்புமணி தனது அறையில தனியா சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற அழைப்பு விடுத்திருக்காங்க. மாமல்லபுரத்துல நாளைக்கு நடைபெற பாமக பொதுக்குழு கூட்டத்தை அன்புமணி ராமதாஸ் கூப்பிட்டிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ள இந்த பொதுக்குழுவுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு ராமதாஸ் தரப்புல நியமிக்கப்பட்ட மாநில பொதுச் செயலாளர் முரளி சங்கர் அப்படிங்கிறவங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த மனுவை இருந்தாரு. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப அவங்க விசாரணைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகிய இருவருமே தனியாக பேச வேண்டியுள்ளதா, இருவரும் தன்னோட அறைக்கு வரணும் முடியுமா அப்படின்னு இருதரப்பு வழக்கறிஞரிடம் அவங்க கேள்வி எழுப்புறாங்க. இருதரப்பு வழக்கறிஞர்களும் ஏற்றுக்கொண்டதை மாலை 5:30 மணிக்கு தலைமையில் அழைத்து வரும்போது ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் அழைப்பு கொடுத்திருந்தாங்க. இந்த சந்திப்பின் போது கட்சியினர் அதே மாதிரி ஆதரவாளர்கள் வழக்கறிஞர்கள் யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 2 மணி அதெல்லாம் ராமதாஸ் நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வரமாட்டாரு, அதே மாதிரி அவர் வர இயலன அப்படின்னு சொல்லி நீதிபதிக்கு கடிதம் வருமாறு கேட்டுக்கொண்டதனால நான் கடிதம் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் மேலும் இந்த மொபைல் மூலமா வீடியோ கான்பரன்ஸ் அனுப்பிச்சதுல தாமதம் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில தாமதம் ஏற்பட்டது. உயர்நீதிமன்ற இணையதளம் மூலமா ராமதாசுடன் கலந்து முயற்சி எடுக்கப்பட்ட நிலையில இணையதளவாவது ராமதாஸ் இழந்தாரு. அது ராமதாசோட நீதிபதி ஆனந்த் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. தைலாபுரத்துல விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.